அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்கிறச்ச மிஸ்டர் பரந்தாமன் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். பேசிக்லி பரந்தாமன் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ பிஸ்னஸ் மேன் சொல்கிறச்ச அவளுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஒரு படம் தயாரிக்கணும் இப்போ திட்டமிட்டு தான் அவள் வந்து பப்ளிசிட்டி கொடுத்துருக்கான். பப்ளிசிட்டி கொடுக்குறச்ச ஒரு நியூ டைரக்டர் வேணும், நல்ல ஒரு கதையாக இருக்க ஒரு டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி கொடுத்துருக்கான். மிஸ்டர் சிட்டிசன் மணி வந்து அந்த படத்துக்காக கதை சொல்ல பரந்தாமனை பார்க்க போயிருக்கான். பரந்தாமன் கதை சொல்கிறச்ச தெளிவாக சொல்லியிருக்கார். குஞ்சு ராம சிகாமணி அப்படின்னு டைட்டில் சொல்லிட்டு கதை சொல்லியிருக்கார். கதை சொல்கிறச்ச பரந்தாமன் அக்செப்ட் பண்ணிட்டார். என்ன அக்செப்ட் பண்ணிட்டார்னா, அவள் சொல்கிறச்ச குஞ்சு ராம சிகாமணி அப்படிங்கிற படத்தில் குஞ்சு ராம சிகாமணி அப்படிங்கிறது ஹீரோடைய பேர். அப்படி பேர் வைக்கிறச்ச கதை ஃபுல்லாக கேட்டுட்டு படத்தை ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். பரந்தாமன் சொல்கிற மாதிரி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். சிட்டிசன் மணி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டார். கதை போகிறச்ச ஸ்டார்ட் ஆகுது, ப்ராசஸ் முடிக்கிறது, டைரக்ட் பண்ணிட்டு படம் ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டோம். அப்புறம் பார்த்தோம்னா ப்ராசஸ் பண்ணி எடிட்டிங் டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு படம் ஃபஸ்ட் ஹாஃப் ரெடி ஆகும். படம் ஃபஸ்ட் ஹாஃப் ரெடி ஆகுன்னு படத்தை ப்ரீவுக்கு போவேன். ப்ரீவில் படம் பார்க்குறச்ச எல்லோரும் படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஒரு மிஸ்டேக்னா, பரந்தாமன் பண்ண இந்த படத்தில் சிட்டிசன் மணி சொன்ன இந்த கதையில் அவள் சொல்கிறச்சே கதை ஓகே, பரந்தாமன் அக்செப்ட். ஸோ படத்தில் சிட்டிசன் மணி டைரக்டர் என்ன சொல்லியிருக்காள், குஞ்சு ராம சிகாமணி அப்படின்னு லென்த்தியாக கூப்பிட்றத சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக கூப்பிட்றதுக்கு ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் குஞ்சு குஞ்சு அப்படின்னு கூப்பிட்றேன். இப்படி படம் ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணியிருக்கு. படம் சென்சார் போடுச்சு, படம் சென்சார் மெம்பர்ஸ் பார்த்துருக்கேன். படம் பார்க்குறச்ச சென்சார் மெம்பர்ஸ் வந்து மேல் 5 பேர் உட்காந்துருக்கான், ஒரு ஃபீமேல் கூட படம் பார்த்துருக்கான். இப்படி படம் பார்க்குறச்ச என்ன ஆச்சுன்னா, படம் ஃபுல்லாக எந்த இடத்துல பார்த்தாலும் ஹீரோயின் வந்து ஹீரோவை குஞ்சு குஞ்சு அப்படின்னு கூப்பிட்றான். இப்படி குஞ்சு குஞ்சுன்னு கூப்பிட்றச்ச படம் பார்க்குறச்ச சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் மெம்பர் என்ன சொல்லியிருக்காள், இதை ஒன்று கொஞ்சம் மியூட் பண்ணுங்க இல்லை கட் பண்ணுங்க சொல்லிட்டான். பட் என்ன எடுத்தோம், ப்ரொடியூசர் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போது சிட்டிசன் மணி என்ன சொன்னார், கதை சொல்கிறது ஓகே பண்ணி எல்லாம் அக்செப்ட் பண்ணி போயாச்சு, படமும் முடிஞ்சாச்சு. கட் என்னங்க